ஓகே, நாம இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சர்வதேச தொழிலாளர் தினம் ஒவ்வொரு ஆண்டும் மே 1ஆம் தேதி வந்து கொண்டாடப்படுது. அதே மாதிரி 2026ஆம் ஆண்டுக்கான சர்வதேச தொழிலாளர் தினம் அப்படின்றது இன்னைக்கு டேட்டில் மே 1 அன்று கொண்டாடப்படுது. அப்போ இந்த தினத்தினுடைய கருப்பொருள் என்ன, இது எந்த அமைப்பு கொண்டாடுறாங்க, இதனுடைய வரலாற்று பின்னணி என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். அப்போ சர்வதேச தொழிலாளர் தினம் ஒவ்வொரு ஆண்டும் மே 1 கொண்டாடப்படுது. இது ILOன்னு சொல்லக்கூடிய ஐநாவுடைய கிளை அமைப்பான இன்டர்நேஷ்னல் லேபர் ஆர்கனைசேஷன், அதாவது சர்வதேச தொழிலாளர் அமைப்பு வந்து இந்த தினத்தை என்ன பண்ணுறாங்க, மே 1 அங்கீகரித்து கொண்டாடுறாங்க. இப்போ இந்த தினத்தினுடைய கருப்பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2026 ஆரோக்கியமான உளவியல் சமூக பணிச்சூழலை உறுதி செய்தல் என்பதாகும். ஆரோக்கியமான உளவியல் சமூக பணிச்சூழலை உறுதி செய்தல் அப்படின்றது தான் 2026க்கான கருப்பொருளாக இருக்குது. சரி, சர்வதேச தொழிலாளர் தினத்தை வேற எப்படிலாம் சொல்கிறாங்க அப்படின்னா, மே தினம் அப்படின்னு அழைக்கிறாங்க. ஏன்னா மே 1 வர்றதுனால மே தினம் நடக்கிறாங்க. இது எதுக்காக கொண்டாடப்படுது அப்படின்னா, உலகெங்கிலும் இருக்கக்கூடிய தொழிலாளர்களுடைய அர்ப்பணிப்பு, பங்களிப்பு, அதை கௌரவிக்கும் வகையில் இந்த தினம் அப்படின்றது கொண்டாடப்படுது. சரி, இந்த தொழிலாளர் இயக்கத்தின் போராட்டங்கள், வெற்றிகள், அதன் அடிப்படையில் இந்த தினத்தை வந்து நம்ம நினைவு கூறுறோம் அப்படின்றத பார்த்துருப்போம். இதோடைய வரலாறு பாருங்க. சர்வதேச தொழிலாளர் தினம் இருக்கு இல்லையா, சர்வதேச தொழிலாளர் தினத்தினுடைய தோற்றத்துக்கான அந்த அடிக்கல் பேஸ் எங்கே போடப்பட்டது அப்படின்னா, சிகாகோவில் ஒரு மாநாடு நடந்தது. அந்த மாநாட்டில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, குறிப்பாக அந்த பகுதியில், அதாவது சிகாகோ அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் தொழிலாளர்கள் நிறைய இன்னல்களுக்கு ஆளாகிறாங்க. என்னென்னா 12 மணி நேர வேலை, 18 மணி நேர வேலை, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா முதலாளிகளாக நடத்தக்கூடிய அந்த சித்திரவாதிகள் இதெல்லாம் அனுபவிச்சிருப்பாங்க. அப்போ சிகாகோவில் என்ன பண்ணுறாங்கன்னா, 1886 மே 1ஆம் தேதி தொழிலாளர்கள் 8 மணி நேர வேலை நாளுக்காக வேலை நிறுத்த அழைப்பு விடுறாங்க. எங்கன்னா சிகாகோவில். எப்போனா 1886. அப்போ இதுதான் முத ஒரு பேஸாக அமையுது. அது இப்போ அந்த பகுதி எங்கே, குறிப்பாக சிகாகோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெமார்கேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, ஹெமார்கேட் அந்த பகுதியில் தான் இந்த வேலை நிறுத்தம் அப்படின்றது தொடங்குது. இதில் குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா மே 4 அன்று ஹெமார்கேட், ஓகேவா, ஹெமார்கேட் சதுக்கத்தில் வந்து காவல்துறை அதிகாரிகள் மீது வெடிகுண்டு வீசுகிறாங்க அந்த பேரணியில். அதில் காவல்துறை அதிகாரிகளும் சில பொதுமக்களும் கொல்லப்படுறாங்க. அப்போ இதன் விளைவாக அங்கே துப்பாக்கிச்சூடு நடக்குது. அப்போ அங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த தொழிலாளர்களும் என்ன பண்ணியிருப்பாங்க, சில பேர் வந்து காயப்பட்டிருப்பாங்க, இறந்துருப்பாங்க. அப்போ இதை நினைவு கூறும் வகையில் தான் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த தினம் அப்படின்றது கொண்டாடப்பட்டு வருது. இப்போ ஐரோப்பா முழுவதிலும் இந்த விஷயம் வந்து பரவுது. அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, தொழிற்சங்கங்களையும் சோசியலிச கூட்டமைப்புகளையும் மே 1ஆம் தேதி சர்வதேச தொழிலாளர் ஒற்றுமை தினமாக அறிவிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நிறைய கோரிக்கைகள் வந்து ஐரோப்பாவில் இருந்தும், அதோடைய அந்த சோசியலிச, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிச கட்டமைப்பில் இருந்தும் நிறைய குழுக்கள் வந்து இதை என்ன பண்ணுறாங்க, சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அதன் அடிப்படையில் 1889 பாரிஸில் நடைபெற்ற 2வது கூட்டம், ஓகேவா, தொழிலாளர்களுக்கான கூட்டத்தில் முறையாக மே 1ஆம் தேதி என்ன பண்ணுறாங்கன்னா சர்வதேச தொழிலாளர் தினமாக அறிவிக்கிறாங்க. அப்போ சர்வதேச தொழிலாளர் தினம் நம்ம பார்க்குற மாதிரி எல்லா நாடுகள்லையும் ஒரே மாதிரி கொண்டாடப்படுதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 80க்கும் மேற்பட்ட நாடுகள் தான் என்ன பண்ணுறாங்கன்னா மே 1ஆம் தேதியை சர்வதேச தொழிலாளர் தினமாக கொண்டாடுறாங்க. வித்தியாசமாக 2 நாடுகள் மட்டும் இந்த சர்வதேச தொழிலாளர் தினத்தை செப்டம்பர் 1ஆம் தேதி கொண்டாடுறாங்க. என்னென்ன நாடுன்னு பார்த்தோன்னா, இங்கே பாருங்கள், அமெரிக்கா, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கனடா. இவங்க 2 பேரும் தொழிலாளர் தினத்தை எப்போ கொண்டாடுறாங்கன்னா மே 1க்கு பதிலாக செப்டம்பர் 1ஆம் தேதி கொண்டாடுறாங்க. ஓகேவா, செப்டம்பர் மாதத்தின் முதல் திங்கட்கிழமையில் கொண்டாடுறாங்க. ஓகே, இது ரொம்ப முக்கியம். செப்டம்பர் 1ஆம் தேதியில் செப்டம்பர் மாதத்தில் வரக்கூடிய முதல் திங்கட்கிழமையில் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த சர்வதேச தொழிலாளர் தினத்தை கொண்டாடுறாங்க. ஓகே, ஆனால் இந்தியா, கியூபா, சீனா உட்பட ஒரு 80க்கும் மேற்பட்ட நாடுகள் சர்வதேச தொழிலாளர் தினத்தை என்ன பண்ணுறாங்கன்னா மே 1ஆம் தேதி தான் கொண்டாடுறாங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த தினம் எப்போ கொண்டாடப்படுது அப்படின்னா 1923 மே 1 சென்னையில் வந்து கொண்டாடப்படுது. அப்போ இதை கொண்டாட ஊக்குவிச்சவர், அப்போ கொண்டாடியவர் யார் அப்படின்னா சிங்காரவேலர் அவர்கள். ஆனால் எந்த கட்சி வந்து இந்த தினத்தை வந்து பெரிதாக கொண்டாடினாங்க அந்த தேதியில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்துஸ்தான் தொழிலாளர் கிசான் கட்சி. அப்போது சென்னையில் நடந்த 1923 மே 1 இந்தியாவிலே முதன்முறையாக தொழிலாளர் தினம் கொண்டாடுறாங்க. அப்போ அது எந்த கட்சியால் கொண்டாடப்பட்டது அப்படின்னு கேட்டாங்கன்னா, இந்துஸ்தான் தொழிலாளர் கிசான் கட்சியால் கொண்டாடப்பட்டது. சரி, இந்த தொழிலாளர் தினம் இருக்கு இல்லையா, மே 1ஆம் தேதி, இதுக்கு எப்படி நமக்கு தேசிய விடுமுறை அப்படின்றது வழங்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோன்னா,
நம்ம ஐயா சிங்காரவேலர் இருக்கார் இல்லையா, இங்கே பாருங்கள், மலையபுரம் சிங்காரவேலர் செட்டியார் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அரசுக்கிட்ட ஒரு கோரிக்கை வைக்கிறாரு. இந்த மாதிரி மே 1ஆம் தேதி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, சர்வதேச தொழிலாளர் தினம் வந்து நம்ம கொண்டாடிட்டு வரோம், அந்த தினத்தை நீங்கள் தேசிய விடுமுறையாக நம்ம நாட்டில் அறிவிக்கணும்னு சொல்லிட்டு கோரிக்கை வைக்கிறாரு. அதன் அடிப்படையில் இந்திய அரசாங்கம் இந்த தினத்துக்கான விடுமுறையை கொடுத்துருக்கு. ஓகே, இந்த நாளை இந்தியாவில் வட இந்திய பகுதிகளில் எப்படி பேரில் அழைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்கர் திவாஸ், கம்கர் தீன், அந்தராஷ்டிரியா ஷராமிக் திவாஸ் என்ற பெயர்களில் சர்வதேச தொழிலாளர் தினத்தை நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். அப்போ தொழிலாளர் தொடர்பான அரசியலமைப்பில் என்னென்ன விதிகள் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, 2 இடத்துல நமக்கு விதிகள் கொடுத்துருப்பாங்க. ஒன்று டிபிஎஸ்பி, இன்னொன்று அடிப்படை உரிமைகள். இப்போ சட்டப்பிரிவு 14 வந்து அடிப்படை உரிமைகளில் இருக்கப்படுது. சட்டப்பிரிவு 14 படி சட்டத்தின் முன் அனைவரும் சமம், இது தொழிலாளர்களுக்கு பொருந்தக்கூடிய ஒரு விதி. அதே மாதிரி 19ல் 1C வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, குடிமக்கள் வந்து சங்கம் அமைக்கக்கூடிய உரிமை. இந்த உரிமை யாருக்கெல்லாம் இருக்குது அப்படின்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா குடிமக்களுக்கும் இருக்குது. பொதுவாக இந்த ஆர்டிக்கல் எதை பற்றி சொல்லுது அப்படின்னா, தொழிலாளர்கள் சங்கம் அமைச்சு தங்களுடைய வலிமையை காட்டலாம் அப்படின்றத சொல்லுது. அதே மாதிரி ஆர்டிக்கல் 21 தனிநபர் சுதந்திரம். அப்போ உயிருக்கும் தனிநபர் சுதந்திரத்துக்கும் பாதுகாப்பு அளிப்பதை பற்றி ஆர்டிக்கல் 21 சொல்லுது. இது எல்லாமே இதில் வரும் அப்படின்னா அடிப்படை உரிமைகளில் வரும். அதே மாதிரி ஆர்டிக்கல் 23 கட்டாய உழைப்பு, கொத்தடை முறையை ஒழிக்குது. அப்போ இது தொழிலாளர்களுக்கான ஒரு ஆர்டிக்கல். அதே மாதிரி ஆர்டிக்கல் 24 14 வயதுக்குட்பட்ட குழந்தைகள் தொழிற்சாலைகளில் வேலை பண்ணக்கூடாது. அப்போ அதை தடை செய்து குழந்தை தொழிலாளர் முறையை ஆர்டிக்கல் 24 தடை செய்யுது. அப்போ இதுவும் எதில் வருது அப்படின்னா அடிப்படை உரிமைகளில் வருது. ஆர்டிக்கல் 39A படி அரசு என்ன பண்ணும் அப்படின்னா, குடிமக்களுக்கு போதுமான பொருளாதார வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கணும், அதாவது வாழ்வாதாரத்திற்கான வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் 39A. ஆர்டிக்கல் 41 பார்த்தோம் அப்படின்னா, அரசு என்ன பண்ணும், தனது பொருளாதார திறனுக்கு உட்பட்ட வரம்புகளுக்குள் அரசு வேலை செய்வதற்கு கல்வி கற்பதற்கான உரிமை வந்து பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டிக்கல் 41 சொல்லியிருப்பாங்க. சட்டப்பிரிவு 42 இருக்கு இல்லையா, இது என்ன சொல்லுது அப்படின்னா மகப்பேறு விடுப்பை பற்றி சொல்லுது. இப்போது தொழிற்சாலைகள்லையா இருக்கலாம், அல்லது தனியார் நிறுவனங்கள், பொதுத்துறை நிறுவனங்கள், எதுவாக வேணால் இருக்கலாம். அப்படி இருக்கக்கூடிய நிறுவனங்களில் பணிபுரியவர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட கால அளவில் என்ன பண்ணணும், மகப்பேறு விடுப்பு அப்படின்றத கொடுக்கணும். இப்போ தமிழக அரசை பொறுத்த வரைக்கும் அங்கே அரசு பணியில் பணிபுரியக்கூடியவங்களுக்கு 12 மாதம் இந்த விடுப்பு அப்படின்றது கொடுக்கப்படுது. அடுத்து பாருங்கள், ஆர்டிக்கல் 43 சட்டம் அல்லது பொருளாதார அமைப்பு மூலம் அனைத்து தொழிலாளர்களுக்கும் வாழ்க்கை ஊதியம், கண்ணியமான பணிச்சூழல், சமூக கலாச்சார வாய்ப்புகளை அரசு உறுதிப்படுத்தணும் அப்படின்றத சொல்லுது. ஆர்டிக்கல் 43A வந்து பார்த்திங்கன்னா தொழில்துறை நிர்வாகத்தில், அதாவது தொழிற்சாலை நிர்வாகத்தில் தொழிலாளர்களுடைய பங்கேற்பை பற்றி சொல்லக்கூடியது தான் 43A. சரி, இதை தவிர்த்து பார்த்தோம் அப்படின்னா குறிப்பாக அரசு இப்போ என்ன பண்ணியிருக்குன்னா 3 தொழிலாளர் சட்ட மசோதாக்களை நிறைவேற்றிருக்கு. என்னென்னு பார்த்தோம்னா, சமூக பாதுகாப்பு சட்டம் 2020, தொழில் பாதுகாப்பு, சுகாதாரம் மற்றும் பணி நிலைமைகள் மீதான சட்ட தொகுப்பு 2020, தொழில் உறவுகள் சட்டம் 2020. இப்போ இதுக்கு முன்னாடி 29 தொழிற்சட்டங்கள், அதாவது தொழிலாளர் நலனை பேணுவதற்கான 29 சட்டங்கள் இருந்தது. அதையெல்லாம் சுருக்கி இப்போ என்ன பண்ணிட்டாங்க, 3 சட்டமாக மத்திய அரசு கொண்டு வந்திருக்கு. இது கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடானது. அப்போது இந்த தொழிலாளர் தினம் எப்படி உருவாச்சு, இந்த தொழிலாளர் தினம் இந்தியாவில் எப்போ கொண்டாடப்பட்டது, எந்த கட்சி கொண்டாடியது அப்படின்ற எல்லா டீட்டெயிலுமே நம்ம பார்த்தோம். இது ஓரளவுக்கு நமக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, கரண்ட் அஃபேர்ஸில் அதோடைய தீம் என்னன்னு கேட்கலாம். அப்படி இல்லைன்னா நார்மலாக நமக்கு சிலபஸில் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த தொழிலாளர்கள், அதாவது சமூக நீதி அப்படின்ற டாபிக் உள்ள இது வரும், அதில் நமக்கு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா கொடுத்துருப்பாங்க.